நம்முடைய மத்தியில் இன்னைக்கு ரவி தேவனுடைய மனிதன் வந்திருக்கின்றார். நேற்றைக்கு வந்த அருமையான ஐயா இன்னைக்கு காவல் போகிறார். அல்ல ரவி அவர்கள், அவர் ஒரு மிஷினரி தரிசனத்தோடு வட இந்தியாவிலே ஊழியத்தை செய்கின்றார். நம்மத்தில் வந்திருப்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கள் கடவுளை செய்து கொடுப்பார்கள். இப்பொழுது நாளிலும் எங்களுடைய மத்தியிலே வந்திருக்கிறதான தேவ மனிதன் ரவி அவர்கள் மூலமாக உடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களோடு கூட பேசும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி சகோதரரை வரவேற்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சகல கனமும் மகிமை துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்று உண்டாவதாக. எல்லா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் நன்மையும் மேன்மையும் உண்டாயிருப்பதாக. எல்லா கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் என்னை இங்கே அன்போடு கூட அறிமுகம் செய்து வைத்த என்னுடைய நெருங்கிய நண்பர் அருமையான பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்களுக்கும், என்னை ஏற்றுக்கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை எழுப்புதல் இந்திய ஊழியங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான். எத்தனை முறை? பிறந்த ஒரு குழந்தை 200 முறை சிரிக்குதான். ஆனா நாம பெரியவர்களான பிறகு ஒரு நாளைக்கு 50 முறை தான் சிரிக்கிறோமா? எத்தனை முறை? ஒரு சின்ன பிள்ளை முன்னால போய் ஒரு கையை தட்டினா அது சிரிக்கும், ஒரு கிளுக்கு ஆட்டினா அது என்ன செய்யாது? சிரிக்கும். ஆனா இதே வயதான ஒரு தாத்தா முன்னால போய் கையை தட்டினா அவரு ஒரு கிளுக்கு ஆட்டினா, ஆமா சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல, வாய் விட்டு சிரிச்சா எது விட்டு போகுமா? ஆமா, சுகர், பிரஷர், அல்சர், கேன்சர், இந்த இருலாம் ஏன் வருது தெரியுதுங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா சிரிச்சோம், ஆனா வயது ஏற 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 அந்த சிரிப்பெல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருது? காணாம போயிருது. ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அருமையான ஊழியத்துக்கு நல்ல ஒரு தலைப்பை தந்திருக்கிறார், நித்திய மகிழ்ச்சி. கொஞ்சம் பல்ல காட்டி வெள்ள கொடி காட்டுங்களேன், கொஞ்சம் சிரிச்ச முகமா. எல்லாம் உங்களெல்லாம் பார்த்தா இந்த ஆதார் கார்டில் இருக்கிற முகம் மாதிரி, பாஸ்போர்ட்ல ஆதார் கார்டு, இந்த பாருங்க ஓட்டர் ஐடியிலாம் ஒரு முகம் இருக்கும் பாருங்க. நம்ம எவ்வளவு அழகா இருந்தாலும் நம்மளை படம் பிடிச்சி இந்த ஆதார் கார்டில் வச்சிருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அவார்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமா, அந்த மாதிரி உங்களுடைய முகங்கள் எல்லாம் பார்த்தா ஆதார் கார்டு முகம் மாதிரி, ஓட்டர் ஐடி முகம் மாதிரி இருக்கு. நல்ல சிரிச்ச முகமா உட்கார்ந்துருங்களேன். அல்லேலூயா. பிலிப்பியர்ல 4 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 4 அதிகாரத்திலையும் 19 முறை வருது மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப வருது. பரிசுத்த பவுல் எந்த பட்டணத்தில் ஊழியம் செய்து தர்ம அடி வாங்கினார்? உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, தர்ம அடி வாங்கினார். பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்த பரிசுத்த பவுலுக்கு அடி உத பாடு, சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் எழுதினார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி, என்னுடைய மனைவிக்கு தூத்துக்குடி. கனிதரும் திராட்சை, மனைவி எப்படி இருப்பாங்களா உன் வீட்டோரங்களில்? ஆமா, அந்த கனிதரும் திராட்சை பின்னால உட்கார்ந்து இருக்குது. ஆமா, அதே போல உன் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆமா, ஒளிவுமர கன்று நம்பர் 1, ஒளிவுமர கன்று நம்பர் 1, ஒளிவுமர கன்று நம்பர் 2 திவான்ஷா புதூர்ல ஒரு ட்ரைனிங், நேஷனல் த்ரோ பால்ல நேஷனல் பிளேயரா என் மக செலக்ட் ஆயிருக்கா. இப்ப ஹைதராபாத்தில் போட்டி நடக்கும் போது அதுக்கு ட்ரைனிங் திவான்ஷா புதூர்ல 5 நாள் போட்டிருக்காங்க. அதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். 2வது மகள், 3வது ஒளிவுமர கன்று நம்பர் 3. 3 ஒளிவுமர கன்றுகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். எங்களோடு கூட எங்க அத்தையும் வந்திருக்கிறாங்க தூத்துக்குடியிலிருந்து. என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். நான் திருநெல்வேலியில் பிறந்து படித்து வளர்ந்து, நான் அதற்கு பிறகு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் சென்னையில் இருந்தேன். அதில் 7 ஆண்டுகள் தொழில் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை 2001ஆம் ஆண்டு என்னை முகமுகமாய் சந்தித்தார்.
எல்லா பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். நாங்கள் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த 12 பிள்ளைங்க. அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாங்களும் அப்படிதான் பாருங்க. 9 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. வரிசைய சாப்பாடு எங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த 12 பிள்ளைங்க. அதுல 7வது பிள்ளையாக பிறந்த என்னை தேவாதி தேவனுடைய கனமான ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரிசைய சாப்பாடு தட்டை கொடுப்பாங்க. நாங்க தட்டை வச்சு பாட்டு பாடுவோம். குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தாரங்கப்பா, குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு ஆமா. பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பிளானிங் அப்ளிகேஷன் கொடுக்க வந்தவன் எங்க வீட்டை விட்டு அடுத்த வீட்டுல போய் கொடுத்துட்டு இருக்கிறான். எங்க வீட்டுக்கு கொடுக்கலையே, ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அவன் சொல்றான், ஓ இது வீடா, இது குடும்பமா, அது நான் நர்சரி பிரைமரி ஸ்கூல்லாம் நினைச்சேன் அப்படின்னு. நாங்க அந்த மாதிரி ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த 12 பிள்ளைங்க. அதுல 7வது பிள்ளையாக நான் பிறந்தேன். ஆமென். ஆமா, என்னுடைய தலைமுறையில, என்னுடைய சந்ததியில, என்னுடைய குடும்பத்திலே முதல் ஊழியக்காரனா கர்த்தர் என்னதான் எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா சொன்னது போல நானும் ஒரு மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எழுப்புதல் இந்திய ஊழியங்கள் என்ற பெயரில் 2009ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து நான் தூத்துக்குடிக்கு வந்துட்டேன். 2009ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டுல இருந்து இந்த எழுப்புதல் இந்திய ஊழியங்கள் என்கிற ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 65 மிஷனரிகளை எங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் தாங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான ஐயாவை போல நல்ல ஒரு மிஷனரி வைராக்கியம் நிறைந்த ஒரு தேவ மனிதர். ஆமென். அவரை குறித்து நான் பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க ஊர்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். பல தேவ மனிதர்களும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்களோடு எனக்கு ஒரு 20 வருட தொடர்பு உண்டு. அருமையான பாஸ்டர் லூக்கா சேகர் ஐயாவை குறித்து ரொம்ப சொல்லுவாங்க. நல்ல ஒரு மிஷனரி பாரம் உள்ள ஒரு தேவ மனிதர். ஆமென். ஒரு மிஷனரி தரிசனம் உள்ள ஒரு தேவ மனிதர். அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த மண்ணில் அநேக மிஷனரிகள் வந்து ஊழியம் செய்தாங்க. அந்த மிஷனரிகள் எல்லாம் தியாகத்தோடு பாரத்தோடு நம்முடைய பகுதிகளுக்கு வந்து ஊழியங்களை செய்தபடினாலதான் கர்த்தர் இப்படிப்பட்ட மிஷனரி தரிசனம் கொண்ட, மிஷனரி பாரம் கொண்ட நம்மை எல்லாம் ஆண்டவர் எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமீன் சொல்லுங்க. நானும் கிட்டத்தட்ட 2 வாரம் உத்தரப்பிரதேசத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்து சேர்ந்தேன். சனிக்கிழமை என்னுடைய மகளுக்கு இப்படி பொள்ளாச்சியில் ஒரு ட்ரைனிங் போட்டதுனால அவன் நேஷனல் பிளேயரா செலக்ட் ஆயிருக்கா. போன ஆண்டிலே பாருங்க, மினிஸ்டர் கையில, கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர், மேயர், கலெக்டர் எல்லார் கையில அவார்டு வாங்கினான். இப்போ இந்த ஆண்டு அவர் நேஷனல் பிளேயரா ஹைதராபாத்தில் விளையாட போறான். கர்த்தர் அவளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால அவளை விடுறதுக்காக நைட்டு தான் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து சேர்ந்தேன். உடனே கார் எடுத்துட்டு மறுபடியும் மகளை விடுறதுக்காக இங்க வந்துட்டேன். இங்க வந்த இடத்துல தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணணும்னு சொல்லும் போது அருமையான அண்ணன் ஐயாவை பார்த்துட்டு வாங்க, ஐயாவுடைய சபைக்கு போய் அவங்களுடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா மிஷனரி ஊழியம் என்பது ஒரு கடினமான ஒரு பாதை, ஒரு கடினமான ஒரு ஊழியம். 40 மிஷனரிகள் உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரம் எங்க கூட இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. பயங்கர சவால்களுக்கு மத்தியில தான் எல்லா மிஷனரிகளும் ஊழியம் செய்யறாங்க. ஐயா சொன்னது போல சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசத்துல, அங்க உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிராவில் மதமாற்ற தடை சட்டங்கள் இருக்குது. அந்த தடை சட்டங்கள் எல்லாம் தாண்டி இப்ப உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. யாராவது மத பிரச்சாரம் செய்தால் 14 ஆண்டு 2 ஆயுள் தண்டனை சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, சட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட பயங்கரமான சவால்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது இந்த தேசத்தின் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நாம எல்லாம் சேர்ந்து கை கோர்த்து, தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு கை தட்டினா ஓசை வராது. இந்த நித்திய மகிழ்ச்சி ஊழியங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து தாங்கும் போது, ஆமென் சொல்லுங்க, எல்லா குடும்பத்துக்கு குடும்பம் ஒரு மிஷனரியை தாங்கும் போது, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக ஒரு மிஷனரி ஆலயங்கள் கட்டப்படும் போது இந்த தேசம் இந்த தலைமுறையில இயேசுவுக்கு சொந்தமாகும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு பெரிய பாடகன் அல்ல, ஆனாலும் எனக்கு பாட்டு பாடலன்னா ஆவி வராது. அதனால ஒரே ஒரு பாட்டு நான் பாட விரும்புகிறேன். பாஸ்டர் லூக்கா சேகர் சமீபத்தில் அவர் எழுதிய ஒரு பாடல், என் கொம்பை உயர்த்தும் கேடகமே. ஒரே ஒரு ஸ்டான்ஸா மாத்திர பாடி நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து போக போறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். என் கொம்பை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் தலையை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே.
மேஜர். என் கொம்பை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் தலையை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார், என் சத்துருக்கள் மேடுகள் எல்லாமே மிதித்திடுவேர், என் ஆத்துமாவே பலவான்களை மிதித்திடுவாய், என் சத்துருக்கள் எல்லாம் நிலத்திற்கு எருவாவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபாகமம் 33:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சத்துருக்களின் மேடுகளை நீ, ஆமா, ஆண்டவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. ஐயா இப்ப 8 பேரோடு அவங்க மிஷனரி ஊழியத்துக்கு போறாங்க. யார் பாதுகாப்பு? சகாயம் செய்யும் கேடகமும் அவர் தான், மகிமை பொருந்திய பட்டயமும் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாதுகாக்கும் கேடகம், டிஃபென்சிவ் வெப்பன் அவர் தான், தாக்கக்கூடிய எதிரியை தாக்கக்கூடிய அஃபென்சிவ் வெப்பன் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கேடகம் என்பது நம்மை பாதுகாப்பதற்கு, பட்டயம் என்பது எதிரியை தாக்குவதற்கு. தாக்கும் ஆயுதமும் அவர்தான், காக்கும் ஆயுதமும் அவர்தான். கையை பிடி, பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க. காக்கும் ஆயுதமும் அவர்தான், எதிரியை, உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதிரியை தாக்கும் ஆயுதமும் அவர்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ரெண்டுமே அவர்தான். அவர்தான் நம்மை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே. ஆமா, எத்தனை சத்துருக்கள் எழுமட்டும், எத்தனை எதிரிகள் எழுமட்டும், ஆர்எஸ்எஸ் எழுமட்டும், பிஜேபி எழுமட்டும். இன்னைக்கு பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியா இருக்கிறான், ஆனா நாமும் பிஜேபி தான், பாரதிய ஜீசஸ் பார்ட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு, நீங்களும் பிஜேபி தான், ஆனா பாரதிய ஜீசஸ் பார்ட்டி. யார் பார்ட்டி? நாம. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நமக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் எதிரியை தாக்கும் ஆயுதம் அவர்தான். எதிரியின் கையிலிருந்து, சத்துருக்கள் கையிலிருந்து, மந்திர தந்திர பில்லி சூனிய வல்லமையிலிருந்து நம்மை காக்கும் ஆயுதமும் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல கரங்களை தட்டி பாடலாமா? என் கொம்பை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் தலையை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே. பல்லமா. என் கொம்பை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் தலையை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார், என் சத்துருக்கள் மேடுகள் எல்லாமே மிதித்திடுவேன், என் ஆத்துமாவே பலவான்களை மிதித்திடுவார், என் சத்துருக்கள் எல்லாம் நிலத்திற்கு எருவாவார், யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஊயச் செய்திடுவார், சத்துரு மத்தியிலே பந்தியை ஆயத்தம் செய்திடுவார், யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஊயச் செய்திடுவார், சத்துரு மத்தியிலே பந்தியை ஆயத்தம் செய்திடுவார், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து இருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து இருப்பவரே, எல்லா கணமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்கு தான், எல்லா கணமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்கு தான், எல்லா கணமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்கு தான். ஹல்லேலூயா. 2-4 அடிங்க தம்பி. ஹல்லேலூயா.
அவர்தான் ராஜாதி ராஜா. ஆமென். அவர்தான் கர்த்தாதி கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர், நம்முடைய தலையை. ஆமா, தாவீது சொல்லுகிற, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர் அவர்தான், நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. தீங்கு நாளில் என்னை தமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து, தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் எங்க உயர்த்துவாராம்? கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். பயங்கரமான குழியிலும், பக்தனாய் தாவீது சொல்றார் சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து எங்க கொண்டு போய் நிப்பாட்டினாரு? கண்மலையின் மேல் நிறுத்தி நமது அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில் அவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல 8 முறை வருது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் மாத்திரம் 6 முறை வருது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏன் தெரியுமா? நாம எங்க கிடந்தோம்? பயங்கரமான குழியில கிடந்தோம், உளையான சேற்றில் கிடந்தோம். அவர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை தாழ பார்த்த கண்கள் எல்லாம் உயர பார்க்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கையை தூக்கி ஆராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் கையை தூக்க சொல்றோம்? ஏன் கையை தூக்க சொல்றோம்? ஒரு சின்ன பிள்ளை கையை தூக்கிட்டு ஓடி வருதுன்னு அர்த்தம் என்ன? ஒரு சின்ன பிள்ளை கையை தூக்கிட்டு ஓடி வருது அப்படின்னு அர்த்தம் என்ன? அம்மா என்ன தூக்குங்கன்னு அர்த்தம். சொல்றேன், புரியுதா? சின்ன பிள்ளைங்களாம் அழுதுட்டே ஓடி வரும், அப்பா என்ன தூக்குங்க, அம்மா என்ன தூக்குங்கன்னு அர்த்தம். கையை தூக்குங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா, இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நான் சிறுமைப்பட்டு வெறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வறுமையில போராடி கொண்டிருக்கிறேன். இந்த சமுதாயம் என்னை அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்துது. இந்த சிறுமைப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் என் பெயரை பெருமைப்படுத்தும்படி ஆமென் சொல்லுங்க, என்ன தூக்குங்கப்பா. அதற்கு அடையாளமா தான் கையை உயர்த்துறவர். அல்லேலூயா சொல்லுங்க. பாடலாமா? என் கொம்பை உயர்த்தும் கேடகமே. முழு பாட்டு 3 ஸ்டான்ஸா இருக்கு, நேரம் இல்ல, ஒரே ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் பாடி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள போக போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி பாடலாமா? என் கொம்பை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் தலையை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் சத்துக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார், என் சத்துக்கள் மேடுகள் எல்லாமே மிதித்திடுவேன், என் ஆத்துமாவே பலவான்களை மிதித்திடுவார், என் சத்துக்கள் எல்லாம் நிலத்திற்கு எருவாவார். கைகளை தட்டி யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஓய செய்திடுவார், சத்துரு மத்தியிலே பந்திய ஆயத்தம் செய்திடுவார், யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஓய செய்திடுவார், சத்துரு மத்தியிலே பந்திய ஆயத்தம் செய்திடுவார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து இருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து இருப்பவரே, எல்லா கணமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்கு தான், எல்லா கணமும் மகிமை எல்லாம். 2 கைகளை உயர்த்தி சொல்லாமா? எல்லா கணமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்கு தான், எல்லா கணமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்கு தான். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும், உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை உயிர்ப்பியும், சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய வார்த்தையின் ஜீவன் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். எங்களோடு கூட பேசும் அடியேனை மறைத்துக் கொள்ளும். அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா. முதல் முறையா உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன். ரொம்ப கவனமா பேசணும். ஒரு அம்மா, ஒரு விசுவாசி பாருங்க, அவங்க விசுவாசி ஆன பிறகு அவங்க மாத்திரை மருந்தெல்லாம் தொடாத ஒரு விசுவாசி. காலில் சுகர் ரொம்ப முத்தி போய் காலெலாம் அழுகி போய் வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. இந்த அம்மாவை பாருங்க, பிள்ளைகள்லாம் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போட்டாங்க. டாக்டர் வந்தார், நர்ஸ் வந்தாங்க, ஊசியெல்லாம் போட்டாங்க. மயக்க ஊசி போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு மயக்கம் ஆயிடுச்சு. கடைசி அந்த மயக்க ஊசி தெளிஞ்சு முழிச்சு பார்த்தா எங்க இருக்குது? ஆஸ்பத்திரியில் இருக்கு. சொல்லிச்சு, ஐயோ நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தது முதல் தடவை, மருந்து சாப்பிடுறதெல்லாம் முதல் தடவை, மாத்திரை சாப்பிடுறது முதல் தடவை, ஊசி போடுறது முதல் தடவை அப்படின்னு சொல்லி நர்ஸை பார்த்து அது என்ன செஞ்சுட்டு இருந்தது? ஆஸ்பத்திரிக்கு வந்தது முதல் தடவை, மருந்து சாப்பிடுற முதல் தடவை, ஊசி போடுற முதல் தடவைன்னு சொல்லி இப்படியே பேசிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்தார். ஏமா சத்தம் போடுற? ஆஸ்பத்திரிக்கு வந்த முதல் தடவை, மாத்திரை சாப்பிடுற முதல் தடவை, மருந்து சாப்பிடுற முதல் தடவை, ஏமா சத்தம் போடுற? இப்போ உனக்கு ஆபரேஷன் செய்ய போற டாக்டர் நான் தான், எனக்கு இதாமா முதல் ஆபரேஷன் அப்படின்னாரு. முதல் ஆபரேஷன்னாலே என்ன நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி, 1000 பேரை. ஆமா, அதனால முதல் முறையா உங்க மத்தியில வந்திருக்கிற, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் என்ன செய்ய போற, பேச போற. கர்த்தர் நல்லவர். ஆமென். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆமென். இந்த யோசுவாவின் புத்தகம் ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம், ஒரு விசேஷித்த ஒரு புத்தகம். தேசத்தை சுதந்தரித்துக் கொண்ட அந்த வரலாறை பதிய வைத்த ஒரு புத்தகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பைபிள்லயே முதலாக வரக்கூடிய ஒரு தனி மனிதன் பெயர்ல, இப்ப என் பேர் ரவி, இப்படி ஒரு தனி மனிதன் பெயர்ல எழுதப்பட்ட முதலாவது புத்தகம் எது என்று கேட்டால் யோசுவாவின் புத்தகம் தான். ஆமென். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் பேர்ல கூட ஒரு புக் இல்லை. 5 ஆகமங்களை எழுதியது யாரு? ஆதி ஆகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, பஞ்சாகமங்கள் என்று சொல்லுவார்களே, இந்த 5 ஆகமங்களை எழுதிய மோசேயின் பெயர்ல கூட ஒரு புத்தகம் இல்லை. ஆனால் மோசேயின் பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவா என்ற மனிதன் பெயர்ல எழுதப்பட்ட முதலாவது புத்தகம் இதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்தவர் தான் யோபு. யோபுவின் பெயர்ல புத்தகம் எழுது, ஆனா பின்னால இருக்கு. ஆனா முதலாக ஒரு மனிதனுடைய பெயரில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவத்தை கொடுத்த நோக்கம் என்னவென்றால், இது ஒரு வெற்றியின் புத்தகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதலின் புத்தகம். ஆமென் சொல்லுங்க. தேசத்தை சுதந்தரித்துக் கொண்ட ஒரு வரலாற்றை பதிய வைத்த ஒரு புத்தகம். ஆமென். வசனம் சொல்லுது, தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா. 3 முறை இப்ப நாம சத்தமா சொல்ல போறோம், தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆமென். தேசம் எங்கள் வசமாயிற்று. ஆமென். இந்தியா எங்கள் வசமாயிற்று. இப்படி சத்தமா சொல்ல போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான மிஷனரிகள் ஐயா தாங்குறாங்க. சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள், இந்த பலவீனத்திற்கு மத்தியிலும் கூட அவங்க பாருங்க, வட இந்தியாவுக்கு போறாங்க, மிஷனரிகளை உற்சாகப்படுத்த ஆலயங்களை கட்டி கொடுத்து திறக்க போறாங்க. எதற்காக தெரியுமா? தேவன் கொடுத்த தரிசனம். ஆமென். அல்லேலூயா. தேவன் முகமுகமாய் பேசின தரிசனம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமா வச்சுதான் இந்த ஊழியங்களை செய்யறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லாம 3 முறை எல்லாம் சத்தமா சொல்லலாம். தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேசம் எங்கள் வசமாயிற்று. இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாயிற்று. கரங்களை தட்டி எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேசத்தை சுதந்தரிக்க ஒரு யோசுவாவை போல ஒரு தலைமுறையாக ஆண்டவர் நம்மை எழுப்பி இருக்கிறார். ஆமென். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எதற்காக? தேசத்தை வசப்படுத்த, தேசத்தை சுதந்தரிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, டீ கடை வச்சிருந்தவர், டீ வித்தவர்லாம் தேசத்தை சுதந்தரிக்கும் போது. ஆமென். அம்பானி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் அம்பானி யாருன்னே தெரியாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அதானி யாருன்னே தெரியாது.
ஆனா அம்பானி அதானி எல்லாம் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த தேசத்தை சுதந்திரிப்போம் என்பது உண்மை. கரங்களை தட்டி இந்த தேசத்தை வசப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செஞ்சாங்களா? இஸ்ரவேல் புத்திரன் சபையெல்லாம் சீலோவிலே கூடி, ஆமென், ஆமா, கூடி வாழ்ந்தா என்ன நன்மையா? கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நாம கூடி ஒருமனப்பட்டு நாம் கூடி ஜெபிக்கும் போது, நாம் ஒருமனப்பட்டு கூடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது இந்த தேசத்தை வசப்படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அறிஞர் அண்ணா திரோட்ட அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் வாலிபர்கள் கேட்டாங்க, ஐயா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனியன் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா அழகா பதில் சொன்னார், யூனியன் மீன்ஸ் ஆனியன். யூனியன் மீன்ஸ் ஆனியன் அப்படின்னார். ஒரு வெங்காயத்தை உரிக்க உரிக்க எப்படி வருதோ அதே போலதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய உறவு, ஃபெலோஷிப், ஐக்கியம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை எப்படி சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள ஐக்கியப்பட்டிருக்கீங்களா? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஊழியத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. நாம கூடி ஒருமனப்பட்டு கூடி இருந்தார்கள். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. கூடி ஜெபிக்கணும், கூடி நாம சேர்ந்து என்ன செய்யணும்? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதனால நாம எல்லாம் சேர்ந்தாதான் இந்த தேசத்தை வசப்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பக்கம் 8 பேர் அவங்க பணித்தலுக்கு போறாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கணும். சிறு கூட்டமாய், ஒரு பக்தன் பாடுகிறார்ல, சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. ஹல்லேலூயா. நம்ம சிறிய கூட்டமா தான் கூடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த கூட்டத்தை பெரிய கூட்டமா மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு, சிறிய நெருப்பானது பெரிய காட்டை என்ன செஞ்சிடும்? அதே போல தேவன் எழுப்பிய ஒரு சிறிய நெருப்பு தான் ஐயாவை போல, அடியனை போல நாங்கெல்லாம் மிஷனரி ஊழியங்களை செய்யறோம்னா பயங்கர போராட்டங்கள், பயங்கர சவால்களுக்கு மத்தியில தான் அந்த ஊழியங்களை செய்யறோம். ஆமென், ஆமா, நாங்க களத்துக்கு போகிறோம், நீங்க களத்தில் இருந்து எங்களை தாங்கி பிடிக்கணும். ஆமென். வில்லியம் கேரி சொன்னார், இந்தியா என்னும் ஆழ்கடலுக்குள், இங்கிலாந்துல பிறந்த வில்லியம் கேரி பாருங்க, அவர் சொன்னார், இந்தியா என்னும் ஆழ்கடலுக்குள் விலையேறப்பட்ட முத்துக்கள் இருக்கு. என்ன இருக்குதா? விலையேறப்பட்ட முத்துக்கள் இருக்குது. அந்த முத்துக்களை எடுப்பதற்காக இந்த கடலின் ஆழத்துக்குள்ள, இந்தியா என்னும் கடலின் ஆழத்துக்குள்ள நான் இறங்க போகிறேன். நீங்கள் ஜெபம் என்னும் கயிறினால் என்னை தாங்கி பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. முத்து நகர், எங்க ஊருக்கு பேர் என்னது? தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிற முத்து நகர். என்ன ஊரு? முத்து நகர். இப்ப முத்துலாம் இல்ல, ஆனா அந்த நாட்கள்ல முத்து நகர், பேர்ல் சிட்டின்னு சொல்லுவாங்க. பாருங்க, வில்லியம் கேரி எப்படி சொன்னார், இந்தியா என்னும் ஆழ் கடலுக்குள்ள விலையேறப்பட்ட முத்துக்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த முத்துக்களை எடுக்கணும்னா, முத்தான மிஷனரிகளை உருவாக்கணும்னா நீங்க எல்லாம் ஜெபிக்கணும். திறப்புல நின்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிப்பீர்களானால், நீங்கள் திறப்புல நின்று ஜெபிப்பீர்களானால், நீங்கள் கரங்களை தாங்கி பிடிப்பீர்களானால், அன்றைக்கு மோசேயினுடைய கரங்களை யார் தாங்கி பிடிச்சா? ஊரும் ஆரோனும் தாங்கி பிடித்தார்கள். நடந்த சம்பவம் என்ன? மோசேயினுடைய கரங்கள் அசந்து போயிட்டு. எப்படிப்பட்ட ஊழியனா? நம்மளும் மனுஷன் தானே. நம்ம என்ன வானத்திலிருந்து குதிச்ச ஏஞ்சலா? நம்ம என்ன சூப்பர் ஸ்டாரா பறந்து பறந்து தாக்குறதுக்கு? நம்மளும் மனுஷன் தானே. நம்ம ஒண்ணும், ஆமா, வானத்திலிருந்து குதிச்ச ஏஞ்சல் இல்லையே. நாங்களும் உங்களை போல பாடுள்ள, ஆமா, எலியாவை குறித்து யாக்கோபு எழுதும் போது நம்மை போல பாடுள்ள மனுஷன். அதே போல பாடுகளுக்கு மத்தியில தான், போராட்டங்களுக்கு மத்தியில தான் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்திய தேசத்துல நான் கால் மிதிக்காத இடமே கிடையாது. ஒரு டெம்போ டிராவலர் வண்டி வச்சிருக்கிற 12 பேர் வருஷம் வருஷம் போவோம். இந்தியா முழுவதையும் சுற்றி 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 ஜெபம் பண்ணிட்டு வருவோம். வருஷம் வருஷம் போயிட்டு இருக்கிறோம். 2009 இருந்து இந்த வருஷம் கூட போனோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய 80 பாராளுமன்ற தொகுதியும் சுத்தி 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 80 தொகுதியில 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் உத்தரப்பிரதேசத்தை மாத்திரம் டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அந்த 80 தொகுதியில 75 தொகுதியை நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியம் அவங்க என்ன செஞ்சாங்க. ஆமா, அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த தொகுதிகளை சுற்றி ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி போனோம். போயிட்டு வந்த பிறகு 2 மாசமா படுத்த படுக்க, என்னால எழும்ப முடியல, நடக்க முடியல, கால் நடக்க முடியல, என்ன ஆச்சுன்னே தெரியல.
எல்லாம் பொல்லாத பிசாசனுடைய சேனைகள்லாம் வீட்டில் வந்து நிக்குது. உத்தரப்பிரதேசத்தில் என்னுடைய கோட்டையெல்லாம் மிதிச்சே, உன்னை உயிரோடு விட மாட்டேன்னு சொல்லி பொல்லாத ஆவியெல்லாம் போராடு. நான் சொல்றேன், அந்த பிசாசை பார்த்து சொல்றேன், இனி நீ நடக்கவே முடியாது, இனி நீ எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லி பொல்லாத பேய்கள் எல்லாம் பாருங்க கொக்கரிச்சு பேசுது. நான் சொல்றேன், உனக்கு சக்தி இருந்தா, உனக்கு வல்லமை இருந்தா, உனக்கு திராணி இருந்தா இந்த ரூம்லயே என்ன கொன்று, ஒருவேளை இந்த ரூமை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா, இந்த இடத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா, உன்னையும் உன்னுடைய சேனைகளை அழிக்காம, உன்னுடைய ராஜ்யத்தை அழிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் பேசுற மாதிரி தான் பேசுறேன். உனக்கு சக்தி இருந்தா, இயேசுநாதரே சொல்லியிருக்க, திருடன் திருடவும் கொல்லவும். ஆமா, அதனால உனக்கு சக்தி இருந்தா என்ன இந்த ரூம்ல கொன்று, ஆனா என்ன உயிரோட விட்டு இந்த ரூமை விட்டு வெளியே வந்தேன்னா உன்னையும் உன்னுடைய சேனைகளையும் உன்னுடைய ராஜ்யத்தையும் அழிக்காம விடவே மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, 2 மாசம் படுத்த படுக்கையா இருந்தேன். மறுபடியும் ஆண்டவர் கொஞ்சம் பலனை தந்தார். மறுபடியும் அங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிஷனரிகளுக்கு 2 வாரம் ட்ரைனிங் கொடுப்பதற்காக மறுபடியும் போயிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் சேர்ந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு இடம் வட இந்தியா போயிட்டு வரேன், வீடு தீ பிடிச்சு எரியுது. பாருங்க, அதிகாலை நேரத்தில் பக்கத்தில் கூட முடியல, பிள்ளைலாம் ஓடி போய் வீடு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏசி வெடிச்சு வீடு ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு இடம் பாருங்க, இந்த புது காரு 2022 வாங்குறேன். வட இந்தியா போயிட்டு மார்ச் மாசம் வட இந்தியா போயிட்டு புது காரை கார் வாங்குற அன்னைக்கே நானும் எனது பிள்ளைகளும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோம்னு சொல்லி போனோம். கார் தீப்பிடிச்சு எரியுது. புது கார் எடுத்த அன்னைக்கே தீப்பிடிச்சு எரியுது. ஃபயர் சர்வீஸே வந்து என்ன செய்ய முடியல, அணைக்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான உக்கிர கோபத்தோடு பிசாசு அழிக்க பல முறை முயற்சி செய்தாலும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க இந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்கணும். மோசேயினுடைய கைகளை தாங்கி பிடித்த ஊரை போல, ஆரோனை போல நீங்கள் கூடி எழும்புவீர்களானால், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கையை தாங்கி பிடிச்ச பாருங்க, அந்த ஆரோனை தான் பிரதான ஆசாரிய ஊழியத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். யாத்ராம 28 அதிகாரம் சொல்லுது, வீட்டில் போய் வாசி பாருங்க. பிரதான ஆசாரி ஊழியத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரா. இன்னொரு கையை தாங்கி பிடிச்சான்ல, ஊர் என்கிற ஊரின் குமாரன் பெசலேயேலை. யாத்ராம 31-32 வீட்டில் போய் வாசி பாருங்க. ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேலை ஆசரிப்பு கூடாரத்தின் விரோதமான வேலைகளை செய்ய கர்த்தர் அவனை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். ஆமென். அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வது என்பது ஒரு கனத்திற்குரிய ஒரு வேலை, கனத்திற்குரிய ஒரு பதவி. அந்த கனத்திற்குரிய ஒரு மேன்மையை, பதவியை 2 கையை தாங்கி பிடிச்சாங்கல்ல, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் இந்த நித்திய மகிழ்ச்சி ஊழியங்களை எல்லாம் சேர்ந்து குடும்பமாக தாங்கி நிற்பீர்களானால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட கனத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையை தருவார். ஆரோனை எப்படி பிரதான ஆசாரிய ஊழியத்திற்காக கர்த்தர் வேறு பிரித்தாரோ, ஊரின் குமாரன் ஊரின் மகனாகிய பெசலேயேலை ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்ய ஞானத்தின் ஆவியால் நிரப்பினாரோ, கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நாம ஜெபிக்க ஜெபிக்க இந்த தேசம் வசமாகும். திறப்பில் என்று ஜெபிக்க ஜெபிக்க இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஒரு யோசுவாவின் தலைமுறையா கர்த்தர் அதற்காகத்தான் நம்ம எழுப்பி இருக்கிறார். ஆமென். 2வது என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய மகிமை தங்குகிற, தேவனுடைய பிரசன்னம் தங்குகிற அவருடைய ஆலயத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா 12 அதிகாரத்தில் 31 ராஜாக்களோடு யுத்தம் நடந்தது. எத்தனை ராஜாக்களோடு? 31 ராஜாக்களோடு யுத்தம். ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்கு? 31 நாள் நமக்கு யுத்தம் நடக்கும். 31 நாளும் சத்துருக்கள் நமக்கு எதிராக வருவார்கள். ஆனால் ஒருவரும் நம்மை ஜெயிக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கானானின் 7 ஜாதிகளை அவர்கள் துரத்தினார்கள். வாரத்தில் 7 நாள். எத்தனை நாள் இருக்கு? 7 நாள் யுத்தம் உண்டு. மாசத்துல 31 நாள் யுத்தம் நடக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஆமென் சொல்லுங்க. நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு யுத்தம் முழங்கால் யுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணின போது தேசம் அவர்கள் வசமாயிட்டு சொல்லப்படல. ஆனா 18:1 தான் இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகனா ஆசரிப்பு கூடாரமாகிய அவருடைய ஆலயம், சபையாகிய அவருடைய ஆலயத்தை நாம் நிலைநிறுத்தும் போது ஆமென், தேச கர்த்தருக்கு சொந்தமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. 2001 ஆண்டு வரைக்கும் பாருங்க 7 ஆண்டுகள் சென்னையில் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மைனர் ஜாலி மணிப்பர்ஸ் காலி வாங்க பாருங்க. தவறான நண்பர்கள் கூட சேர்ந்து கூடா நட்பு கேடா முடியும். அதே போல என் வாழ்க்கையில கேடா முடிஞ்சது. ஏற்கனவே நாங்க ஊர்ல இருந்தே ரொம்ப சீரழிஞ்சுதான். சொந்த ஊர் திருநெல்வேலி. உங்களுக்கு தெரியும், கராத்தே செல்வின் ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருந்தார். அந்த கராத்தே செல்வின் கூட என் சகோதரர் 3 பேர் கூட இருந்தாங்க. பாருங்க 3 பேரும். கராத்தே செல்வின் 1997 அவர் கைது செய்யப்பட்டார் ஒரு குறிப்பிட்ட வழக்கில். அப்போ அவருக்கு வலது கை நம்பிக்கை, இடது கை தான் இருந்த எல்லாரும் என்ன செஞ்சா தூக்கி, அதுல 3 பேர் என்னுடைய சகோதரர்கள் 3 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. குண்ட தடுப்பு சட்டத்தில் உள்ள ஜெயிலில், பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அங்கிருந்து ஏற்கனவே ஜாதி பிரச்சனை சீரழிஞ்சுதான் மெட்ராஸுக்கு போய் என்ன செஞ்சோம், சேர்ந்தோம். ஆனா கடைசியா இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கூடயே 9 ஆம்பளை பசங்க இருக்காங்க. எப்படி இருக்கும்? நம்ம குடும்பத்திலே 12 பேர் எப்படி இருக்கும்? அந்த ஒரு கெத்துல பாருங்க, ரொம்ப திமிரு பிடிச்சி கொழுப்பு பிடிச்சி வீட்டுக்கு அடங்காம, அப்பா அம்மாவுக்கு அடங்காம ஊதாரியா அலைஞ்சேன், துன்மார்க்கமா அலைஞ்சேன். அதன் விளைவு தொழில் எல்லாம் நஷ்டம் வந்தது, பலத்த நஷ்டம். 2001 ஆண்டு எல்லா தொழில்களை இழந்து 15 லட்சம் கடன். எத்தனை லட்சம்? 15 லட்சம் கடன். தூக்கு மாட்டிட்டு சாவறதை தவிர வேற வழியே தெரியல. தற்கொலை பண்ணி சாவறதை தவிர வேற வழியே. அப்படிப்பட்ட அந்த நெருக்கமான பாதையின் மத்தியில் தான் இயேசு என்னை முகமுகமாய் சந்தித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தேன். கடன், பயங்கர கடன், நெருக்கத்துக்கு மத்தியில் ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருடைய பாதம் தான் என்னுடைய தஞ்சம், ஆண்டவருடைய வேதம் தான் என்னுடைய வார்த்தைன்னு சொல்லி அவருடைய பாதத்தையும் அவருடைய வேதத்தையும் பிடித்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மலைகள்ல போய் மலையை கட்டி பிடிச்சு அழுவேன், மரத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்கிற. ஆண்டவரே என்னுடைய சிறுமை மாறணும், என்னுடைய வெறுமை மாறணும், என்னுடைய வறுமை மாறணும், என்னுடைய தரித்திரத்தின் உச்சக்கட்ட மாறணும், என்னுடைய வறுமையின் உச்சக்கட்ட மாறணும். கடங்காரங்களால பயங்கர தொல்லை. 2001 இருந்து 2005 வரைக்கும் 4 ஆண்டுகள் பயங்கர அவமானம், நிந்தை. ஆனா இந்த நிந்தைக்கு மத்தியில ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண. என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் என் தலையை உயர்த்துவீரானால், ஆமென் சொல்லுங்க, என்னை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீரானால் இந்த தேசத்துல உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக நான் ஒரு 1000 சபைகளையாவது கட்டுவேன் ஆண்டவரே. எத்தனை சபைய? எத்தனை சபைய? ஆமா, ஒண்ணுமே கிடையாது. நானே ஒரு ஓட்டாண்டி, நானே ஒரு கடங்காரன். ஆனா கர்த்தர் கொடுத்த வைராக்கி என்ன? 1000 சபைகளையாவது கட்டுவேன் ஆண்டவரேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஏன்னா வசனம் அப்படித்தானே இருக்கு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்? சின்னவன், ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் ஒரு தேவ பிள்ளை 1000 பேர் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஓட்டாண்டியா இருக்கலாம், இன்னைக்கு நான் கடங்காரனா இருக்கலாம், ஆனா நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் உமக்காக ஒரு 1000 சபைகளையாவது என்ன செய்யணும்? கட்டணும் சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணேன். 15 வருஷம் இந்த எழுப்புதல் இந்திய ஊழியங்கள் மூலமா 4 கோடிக்கு அதிகமான பணத்தை ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக விதைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 65 மிஷனரிகளை தாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 8 ஆலயங்களை கட்டியிருக்கு. எத்தனை சர்ச்சு? ரொம்ப கம்மி தான். கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களில் பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தில் இப்பதான் ஒரு சர்ச்சை கட்டி முடிச்சிருக்கிறோம். அடுத்த மாசம் தான் டெடிகேட் பண்ண போறோம். லக்னோவில் கிட்டத்தட்ட 18 லட்சம் செலவு பண்ணி ஒரு பெரிய சர்ச்சை கட்டி இருக்கிறோம். அங்கதான் மிஷனரிகள் எல்லாம் கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டி இருக்கிறபடினால ஒரு நல்ல ஆலயமா அங்க கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக தெரியுமா? நாம் ஆசீர்வாத கூடாரத்தை நிலைநிறுத்தும் போது தேசத்தை கர்த்தருக்காக சொந்தமாக்க முடியும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டை பாடினா வந்துடாது. தேசம் கர்த்தருக்கு கால் மிதிக்கும், கர்த்தருக்கு
பாட்டை பாடினா மாத்திரம் போதாது, அதை கிரியைகள்ல காண்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஜெபம், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே இந்த நித்திய மகிழ்ச்சி ஊழியங்கள் மூலமாக என் குடும்பத்தின் சார்பாக ஒரு வட இந்திய ஆலயம் கட்டி கொடுக்கப்படணும். அல்லையா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இங்கிலாந்துல பிறந்தவர் தான் யாரு? வில்லியம் தொபியாஸ் ரிங்கல் தோஃபே. நல்லா கவனிங்க. அவர் 20 வயது வாலிபனா இருந்த போது ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஒரு ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில எனக்காக வாடி வதங்கி சுருங்கி சுருண்டு கீழே விழுந்தீங்களே, ஒரு மலரை போல, ஒரு ரோஜா மலரை போல கல்வாரி சிலுவையில எனக்காக வாடி வதங்கி சுருங்கி சுருண்டு கீழே விழுந்தீங்களப்பா, உமக்காக நானும் வாடி வதங்கி சுருங்கி சுருண்டு கீழே விழ ஆயத்தமா இருக்கிறேன்னு ஜெபம் பண்ணார். 20 வயது வாலிபன். கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்டு சொன்னாரு, நீ இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு போ அப்படின்னார். பாருங்க, கப்பல் ஏறி தரங்கம்பாடியில துறைமுகப்பட்டினம் இருந்தனால தரங்கம்பாடியில தரை இறங்கி தஞ்சை தமிழ் மண்ணில் C.F. ஸ்வாட்ஸ், கிறிஸ்டியன் ஃபிரெட்ரிக் ஸ்வாட்ஸ் என்ற மிஷனரி தேவ மனிதர் மூலமாக தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு நம்முடைய இந்தியாவின் கடைக்கோடி பகுதியாகிய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கடந்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. லண்டன் மிஷனரி சொசைட்டி அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து LMS என்று சொல்லக்கூடிய அந்த மிஷனரி சொசைட்டி அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து அரண்மனையில் உள்ளவங்க அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல கவனிங்க. அங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் கால் மிதித்து நடந்த போது திருவாங்கூர் சமஸ்தானம், முட்டாள்களின் கூடாரம் என்று சொல்லப்படுகிற திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அநேக பெண்கள், அநேக ஆண்கள் கொத்தடிமைகளாக சந்தையிலே விற்கப்படுகிற ஒரு அவல முறையை கண்டார். கொத்தடிமைகளை பணம் கொடுத்து கொத்தடிமையா என்ன செஞ்சுட்டு போறாங்க, வீட்டு வேலைக்காக கூட்டிட்டு போறாங்க. வாலிப மகளை, வாலிப பெண்ணை, அந்த வாலிப பெண்ணை கொத்தடிமையா கூட்டு கொண்டு போற வாலிப பெண்ணை தவறான காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த அடிமைத்தன முறையை பார்த்தார். வில்லியம் தொபியாஸ் ரிங்கல் தோஃபே என்ன செஞ்சார் தெரியுமா? அவருக்கு LMS அனுப்பிய அந்த சப்போர்ட்ல இருந்து அந்த பணத்தை வச்சு ஒவ்வொரு அடிமையா அவர் என்ன செய்தார்? விலை கொடுத்து வாங்கினார். 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல 20 அல்ல 100 அல்ல 200 அல்ல 2200 அடிமைகள். எத்தனை அடிமைகள்? 2200 அடிமைகளை அவர் பணம் கொடுத்து மீட்டு அவர்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக, பாருங்க, கடலாடி மயிலாடி என்று சொல்லப்படுகிற இடத்துல அவர்கள் ஒண்ணு கூட்டி அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அம்மாவுக்கு கடிதம் எழுப்பினார். அம்மா, அப்பா கிடையாது, அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசுல, அம்மா தான் இருக்கிறாங்க. அம்மா, இங்க அநேக அடிமைகள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அடிமைகள் கர்த்தரை ஆராதிக்க ஒரு இடம் வேணும். இந்த அடிமை மக்கள் கர்த்தரை ஆராதிக்க ஒரு ஆலயம் கட்டணும். அதனால என் பேர்ல இருக்கிற அங்க சொத்தெல்லாம் வித்து நீங்க இங்க அனுப்புனீங்கன்னா அந்த பணத்தை வச்சு ஒரு ஆலயம் கட்டிடுவேன்னு சொல்லி சொன்னார். கூட பிறந்த ஒரு தங்கச்சி, அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர் சொத்தையும் வித்தாங்க, தங்கச்சி சொத்தையும் என்ன செஞ்சாங்க? வித்து அந்த பணத்தை அனுப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். மயிலாடி என்று சொல்லப்படுகிற இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த அடிமைகள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. இப்ப தங்கச்சிட்ட இருந்து லெட்டர் வருது, அண்ணா, அம்மாவை பார்க்க கடைசியாக ஒரு முறை இங்கிலாந்து தேசத்துக்கு வந்து விடு, அம்மா மரிக்க போறாங்க, மரணத்துக்கு சமீபமா இருக்கிறாங்க, அம்மாவின் முகத்தை பார்க்க ஒரே ஒரு விஷயம் நீ வந்து விடுன்னு சொல்லி கடிதம் எழுப்புறாங்க. இங்க இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? அங்க இங்கிலாந்துல உள்நாட்டு போர் உருவாயிடுச்சு. LMSல இருந்து சப்போர்ட் நின்று போச்சு, இங்கிலாந்து அரண்மனையில இருந்து சப்போர்ட் நின்று போச்சு. அங்க உள்நாட்டு கலவரம் அங்க உருவானபடினால அந்த சப்போர்ட் எதுவுமே இங்க வரல. அதனால வில்லியம் தொபியாஸ் ரிங்கல் தோஃபேக்கும் அந்த மக்களுக்கு சாப்பிட என்ன இல்லை? ஆகாரமே இல்லை. சாப்பிட ஆகாரம் இல்லை, உடுத்த வஸ்திரம் இல்லை. ரிங்கல் தோஃபே அநேக நாட்களாக பசியோடு பட்டினியோடு போராடி எலும்பும் தோலுமா மெலிஞ்சு போயிருக்கிறார். இப்ப தான் இந்த லெட்டர் வருது. இப்ப தங்கச்சிக்கு பதில் கடிதம் எழுதுறார். தங்கையே, நீ என்னை பார்த்தால் நான் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி நீயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் எலும்பும் தோலுமா மெலிஞ்சு போயிட்டேன். என்னுடைய உருவமே மாறி போச்சு, என்னுடைய சாயலே மாறி போச்சு. நம்மளாவது இந்த மண்ணில் பிறந்தவங்க, இந்த மண்ணிலேயே அநேக மக்கள் அடிமைகளா வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் இங்கிலாந்துல ஒரு ராஜகுமாரனை போல வாழ்ந்தவர்,
வசதியான தேசம், வளமான தேசம், அழகான தேசத்தை விட்டு இப்படிப்பட்ட கந்தக பூமியா இருக்கக்கூடிய இந்த மண்ணில் வந்து என்ன செஞ்சாங்க? ஊழியங்களை செஞ்சாங்க. அதனால அம்மாவை பார்க்க என்னால் வர முடியாது தங்கச்சி, என்ற கையில காசு கிடையாது, சாப்பிட கூட கையில காசு கிடையாது. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி கடமை நீ செஞ்சிரு, அம்மாவை நான் நித்தியத்தில் சந்தித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் எழுதி அனுப்பிட்டார். நல்லா கவனிங்க, சில நாட்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாம பாருங்க, எலும்பும் தோலுமா மெலிஞ்சி, கொடிய வியாதி, டிபி வியாதி, ஆசுமா வியாதி, முத்தி, பயங்கர வியாதியின் போராட்டம், சரீரங்கள்ல இருந்து கொடூரமான கொப்பளங்கள்லாம் உருவாகி சீல் வடியுது. இந்த மக்கள் எல்லாம் காலை பிடிச்சு அழுறாங்க. ரிங்கல் தோப்பிட்டு போய், ஐயா உங்க தேசம் எப்படிப்பட்ட ஒரு அழகான தேசம், அந்த தேசத்தை விட்டு இந்த மண்ணை மிதிச்சதே நாங்க செஞ்ச புண்ணியம், நாங்க செஞ்ச பாக்கியம் போதும் ஐயா, நீங்க எங்களுக்காக பட்ட பாடுலாம் போதும், நீங்க அனுபவிச்ச கொடுமைலாம் போதும். பாருங்க உடம்புல எப்படிப்பட்ட கொப்புளங்கள் வந்துச்சு, தயவு செய்து உங்க நாட்டுக்கு போயிருங்க, உங்க தேசத்துக்கு திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சு அழுறாங்க. ரிங்கல் தோப்பை சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டு காலமாக நான் இந்தியர்களுக்காகத்தான் வாழ்ந்தேன், இறந்தாலும் இந்த இந்திய நாட்டிலேயே இறப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த மக்கள் அழுறாங்க. நல்ல ஆலயத்தை கட்டிட்டீங்களே, நல்ல ஆராதிக்கிற முறையை கற்றுக் கொடுத்தீங்களே, இன்னும் நீங்க கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தா வேதத்தின் வெளிச்சத்தை கற்று தருவீங்களே, நீங்க உயிரோடு இருக்கலையா, தயவு செய்து ஏதாவது ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிருங்க, ஊட்டி, மூணாறு, கொடைக்கால் போன்ற குளிர் பிரதேசத்துக்கு போங்க. அவர் போக மாட்டேன்னாரு, காலை பிடிச்சு அழுதாங்க. பக்கத்துல இலங்கை தேசம் இருக்கு, ஒரு கடற்பிரயாணமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ரிங்கல் தோவையை ஒரு படகுல ஏத்தி இலங்கை தேசத்துக்கு ஒரு கடல் பிரயாணம் பண்ணிட்டு வருவதற்காக அனுப்பி வச்சாங்க. அவர் போன அந்த கப்பல், அந்த படகு கடலிலேயே மூழ்கி போனதாக சரித்திரம் சொல்லுது. கல்வாரி சிலுவையில எனக்காக வாடி வதங்கி சுருங்கி சுருண்டு ஒரு மலரை போல கீழே விழுந்தீங்களப்பா, உமக்காக நானும் வாடி வதங்கி சுருங்கி சுருண்டு கீழே விழ ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார். நம்முடைய மண்ணில, நம்முடைய கன்னியாகுமரி மண்ணில, இந்திய தேசத்தின் கடைக்கோடி பகுதியா இருக்கிற கன்னியாகுமரி மண்ணில வந்து மிதிச்சாரு. வாடி வதங்கி சுருங்கி சுருண்டு ஒரு மலரை போல கீழே விழுந்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அந்த மிஷனரியுடைய தியாகம் தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 57% மக்கள் கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு மாவட்டத்தை வசப்படுத்த, ஒரு மாவட்டத்தை சுதந்தரிக்க ஒரு மலரை போல கீழே விழுந்து மடிந்தார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அதே போலதான் கர்த்தர் இந்த தேசத்தை வசப்படுத்த, இந்த தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேசத்தை சுதந்தரிக்க ஒரு யோசுவாவின் தலைமுறையாக கர்த்தர் நம்மை எழுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியாவில் 150 கோடி எங்கேயா தேசத்தை சுதந்திரிக்க? இந்தியாலா இயேசுக்கு சொந்தமாகுமா? இந்தியாவிலா நாம சுதந்திரிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய தேசத்தை நாம சிலருக்கு அந்த டவுட் இருக்கு. சிலருக்கு என்ன இருக்கு? ஒரு சின்ன பையன் அப்பாட்ட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான்னு அழுதான். 2 பசங்க பக்கத்தில் பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தது. சரி வாங்கலாம்னு சொல்லி கூட்டு போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணார். திடீர்னு பார்த்தா பாக்கெட்ல என்ன எடுத்துட்டு வரல, காசு எடுத்துட்டு வரல, போன் எதுவுமே எடுத்துட்டு வரல, கார்டு வீடு எதுவுமே கொண்டு வரல, வெறும் வெறும் பாக்கெட்ல இருந்திருக்க. சின்ன பையனை பார்த்து, டேய் தம்பி போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியாச்சு, போய் காசு எடுத்துட்டு வந்து, வீடு பக்கத்துல தானே இருக்கு, காசு எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி மூத்த மகன்கிட்ட சொன்னாரு. அவன் நான் போக மாட்டேன் அப்படின்னா. தம்பி தானே கேட்ட, அவன்கிட்ட சொல்லுங்க. தம்பிகிட்ட சொன்ன, நீ தானே ஐஸ்கிரீம் கேட்ட, ஆர்டர் பண்ணியாச்சு, ஐஸ்கிரீம் வரவங்களை போய் காசு எடுத்துட்டு வந்துருந்தாரு. தம்பி போற, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் வந்தாலும் நீங்க 2 பேரும் என்ன செய்யக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படி. சரின்னு சொல்லியாச்சு. நேரா போனா, காசு எடுக்க போனா 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் என்ன செஞ்சது? ஐஸ்கிரீம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? மூத்த பேச்சு, அப்பா ஐஸ்கிரீம்லாம் உருகுதுப்பா, தம்பி தான் காசு எடுக்க போயிட்டா, வர்றவங்களை நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொன்னான். அப்பாவும் சரி ஐஸ்கிரீம்லாம் உருக போகுது சாப்பிட்டுருன்னு சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்துட்டு 2 பேரும் அப்படியே வாய்கிட்ட கொண்டு போனா, பின்னால இருந்து ஒரு சத்தம் வந்து, இப்படிலாம் பண்ணா நான் போக மாட்டேன். இப்படிலாம் பண்ணானா அது யாரு? சின்ன பையன் காசு எடுக்க போல. அப்பா என்னனும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா சாப்பிடலையா, சாப்பிடுறாங்களா சாப்பிடுங்க சந்தேக கண்ணோட்டத்தோட ஒளிஞ்சு நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கான். பிஞ்சு உள்ளத்துல கூட சந்தேகம்னு நஞ்சி விதைய பிசாசு விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். புரியுதா?
இந்த தேசம்லாம் சுதந்திரிக்க முடியாது, தேசத்தெல்லாம் வசப்படுத்த முடியாது, இந்த தேசம்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா நீங்களும் நானும் கூடி ஜெபித்தால் இந்த தேச கர்த்தருக்கு சொந்தமாக. ஆமென் சொல்லுங்க. சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிலைநிறுத்தினால் இந்த தேச கர்த்தருக்கு சொந்தமாக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. உகாண்டா தேசத்துல ஒரு ஊழியக்காரன் பாருங்க, இடியமின்னு சொல்லி ஒரு ராஜா ஆண்டான். தெரியுமா உங்களுக்கு? 40 வருஷத்துக்கு முன்னால இடியமின் கொடுங்கோல் மன்னன், சர்வாதிகாரியா, ஹிட்லருக்கு அடுத்தபடியா, நீரோ முசோலினிக்கு அடுத்தபடியா சர்வாதிகாரியா தேசத்தை ஆண்டவன். பெண்களை பாருங்க, அவன் ஆசைப்பட்ட பெண்களை கற்பழிச்சு அனுபவிச்சுட்டு அதே பெண்ணை சமைச்சு சாப்பிட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் மன்னன், கொடூரமான மரண தண்டனைகள் நிறைவேற்றியவன் இடியமின். அந்த தேசத்துல போய் ஒரு ஊழியக்காரர் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தார். காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சு நேர இடியமின் முன்னால போய் நிப்பாட்டினாங்க. இடியமின் சொன்னார், நீ எந்த நாட்டில இருந்து வந்திருக்க? எங்க இருந்து வந்திருக்க? எங்க தேசத்துல அந்நிய மதத்தை பரப்புகிறவர்கள் மீது கடுமையான மரண தண்டனை சட்டம் விதிக்கப்பட்டிருக்கு, உனக்கு தெரியாதா? அவர் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னார். சரி, பார்த்தா புது ஆள் மாதிரி தெரியுது. இடியமின் என்ன சொன்னாமல, காவல்துறை அதிகாரி பார்த்து இவன் ஒரு 10 அடி தர்ம அடி கொடுத்து இவனை அனுப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு மிதிச்சு உதைச்சிட்டு கடைசி அவரை துரத்தி விட்டுட்டாங்க. போகும்போது மறுபடியும் இந்த கிறிஸ்தவ மதத்தை, அந்நிய மதத்தை எங்க தேசத்துல பரப்பக்கூடாது, இது முதல் தடவையா இருக்கிறபடி அவனை அடிச்சு உதைச்சு அனுப்பிட்டாங்க. அடி வாங்கின ஊழியக்காரு மறுபடியும் வந்து எந்த இடத்துல நின்று இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்னு பாடிட்டு இருந்தாரோ அதே இடத்துல நின்று பாட்டு பாடி பிரசவம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதிகாரிகள் சும்மா விடுவாங்களா? காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து இடியமின் மன்னர் முன்னால் போய் நிப்பாட்டினாங்க. இடியமின் சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா அடியை வாங்கிட்டு மறுபடியும் இயேசுதான் நல்லவர்னு பாட்டு பாடுவேன், இயேசுவை பற்றி நீ எங்க தேசத்துல பிரசங்கம் பண்ணுவேன், உனக்கு ஒரு கொடூரமான மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி ஒரு மரண தண்டனை விதிச்சார். அது என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ரூம், ஒரு 20க்கு 40 ஒரு ரூம். அந்த ரூம்ல பல்லாயிரக்கணக்கான வாட்ஸ் மின்சாரம் பாயக்கூடிய மின்சார கம்பி. இடியமின் சொல்லிட்டார், நாங்க யாரும் ஒன்னும் பலவந்தப்படுத்த மாட்டோம், நீயே அந்த கம்பியை பிடிச்சா சாம்பல் ஆயிருவேன், கம்பியை பிடிச்சா சாம்பல் ஆயிருவேன், அந்த கம்பியை பிடிச்சி செத்து போ அப்படின்னு சொல்லி ஒரு மரண தண்டனை கொடுத்துட்டார். அதிகாரிகள் தூக்கிட்டு போனா அந்த ரூமுக்கு, ஒரு 20க்கு 40 ரூமு, பல்லாயிரக்கணக்கான வாட்ஸ் மின்சார கம்பி, மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கம்பியை இவரே வாலண்டியரா பிடிச்சு சாம்பலா கருகி செத்து போகணும், இதான் அந்த தண்டனை. அந்த கம்பிக்கு முன்னால முழங்கால் போட்டார், ஆண்டவரே நீர் எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, என்றாகிலும் இதோ என்னுடைய மரணத்தை பார்க்க சூழ்ந்திருக்கிற இந்த அதிகாரிகள் கூட்டம், எனக்கு மரண தண்டனை விதித்த அந்த மன்னன் உம்மை அறிந்து கொள்ளும்படி நீர் ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே ஜெபம் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு நேரா போய் அந்த கம்பியை பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பிடிச்சார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவர் அந்த மின்சார கம்பியை பிடிச்ச மாத்திரத்துல உகாண்டா முழுவதும் இருந்த மின்சாரம் கட் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதிகாரிகள் நடுங்கி போனாங்க. உனக்குள்ள இருக்கிற சக்தி, உனக்குள்ள இருக்கிற பவர், அது வித்தியாசமான சக்தி. அது என்ன சக்தி? இயேசு என்ன சக்தி? பரிசுத்த ஆவியான டைனமிக் சக்தி, டுனாமிஸ் பவர் என்னும் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நடந்த சம்பவம் தெரியுமா? இடியமின் செத்து போனா. இன்னைக்கு அந்த உகாண்டா தேசத்துல 85% மக்கள் கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை நிரூபிக்க, இயேசுவை நிரூபித்து காண்பிக்க ஒரு யோசுவா எழுமினா போதும், இந்த தேச கர்த்தருக்கு சொந்தமாயிரும். எல்லாம் எழுமி நிக்கலாமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இந்த தேசத்தை வசப்படுத்த, இந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த தேசத்தை சுதந்திரிக்க என்ன ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தும், இந்த தேசத்தை வசப்படுத்த, ஏன் தலைமுறையில வசப்படுத்த என்ன ஒரு யோசுவாவின் தலைமுறையா என்னை எழுப்புங்க ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி வாக்குத்தத்தத்தை வீட்டில் போட்டு வச்சிருக்கிறோம்.
நாம் ஒரு யோசுவாவை போல எழும்ப வேண்டாமா? யோசுவாவை போல எழும்ப வேண்டாமா? நாம் கூடி ஜெபிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடினார்கள். நாம் கூடி ஜெபிக்கும் போது இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்தை நிலைநிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆசரிப்பு கூடாரத்தை நிலைநிறுத்த தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆசரிப்பு கூடாரம் என்பது ஆலயத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் சார்பா ஒரு ஆலயத்தையாவது வட இந்தியாவில் கட்டி கொடுப்ப ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க, யோசுவாவை போல் ஆசரிப்பு கூடாரத்தை நிலைநிறுத்த ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், மிஷனரிகளை தாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆலயத்தை கட்ட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த தேசம் இந்த தலைமுறையில் உமக்கு சொந்தமாகணும். எல்லாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய கரத்துல எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஒரு ரிங்கல் தோஃபை போல் ஆண்டவரே, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அந்த ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், அந்த ஆலயத்தை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் நம்மை பற்றி கேட்டோம். ஆசரிப்பு கூடாரத்தை நிலைநிறுத்த ஆண்டவரே என்னை எழுப்போம். ஜெபம் பண்ணலாமா? நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஜெபித்த 15 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையோடு இருக்கும்போது ஜெபித்த என் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். 8 ஆலயங்களை கட்ட உதவி செய்தார். 65 மிஷனரிகளை தாங்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுடைய கரங்களை அவர் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தின் சார்பா ஒரு ஆலயமாவது வட இந்தியாவில் கட்டப்படணும். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யுத்த வீரன் யோசுவாவின் சந்ததி எல்லோ, நடந்து போய் தேசங்களை சுதந்தரிப்போ, அரணான பட்டணத்தை சுதந்தரிப்போ, அரணான பட்டணத்தை சுதந்தரிப்போ, சத்துருவ காலால மிதித்திடுவோம், சத்துருவ காலால நசுக்கிடுவோம், சத்துருவ காலால மிதித்திடுவோம், சத்துருவ காலால நசுக்கிடுவோம், சத்துருவ காலால மிதித்திடுவோம், சத்துருவ காலால மிதித்திடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம், பெரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை அசைத்து அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா. தேசத்தை சுதந்தரிக்க புறப்படு மகனே, தேசத்தை சுதந்தரிக்க புறப்படு மகளே. சேனையின் கர்த்தர் நம்ம முன்னே நடப்பார், சேனையின் கர்த்தர் நம்ம முன்னே நடப்பார். சத்துருவ காலால மிதித்திடுவோம், சத்துருவ காலால நசுக்கிடுவோம், சத்துருவ காலால மிதித்திடுவோம், சத்துருவ காலால நசுக்கிடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம், பெரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை அசைத்து, கைகளை அசைத்து அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்புறீங்க? மிஷனரிகளை நான் தாங்குவதற்கும், வட இந்தியாவில் மிஷனரி ஆலயங்களை கட்டி கொடுப்பதற்கும் என் அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் குடும்பத்தின் சார்பா நான் ஒரு யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் உண்டால் கர்த்தருக்கு மிஷனரிகளை தாங்குவோம், மிஷனரி ஆலயங்களை கட்டி கொடுப்போம், இந்த தேசத்தை வசப்படுத்த உமக்காக எழும்புவோம். கைகளை உயர்த்தி இருக்கிற அன்பு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பீராக.
அவள் எப்படிப்பட்ட சிறுமையில் இருந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க அவங்களை ஆசீர்வதித்து உங்க ராஜ்யத்தை கட்டுகிற பணியில, ஆசரிப்பு கூடாரத்தை நிலை நிறுத்தும் பணியில, தேசத்தை வசப்படுத்தும் பணியில இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆயுதமா எடுத்து பயன்படுத்தும். இந்த திருச்சபை ஆசீர்வதி, ஆராதனை வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுக்காக இதோ ஒன்றை செய்து கண்ணை மூட வேண்டும். ரெய்னால்ட் போங்க எப்படி சொன்னார், எனக்கு பாதாளத்தின் அருகிலே படுக்கை போடும், நரகத்தை அருகிலே படுக்கை போடும். அங்கே கட்டில் போட்டிருந்தார். ஏன்? இங்க யாரையும் விடக்கூடாது, நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது. அங்கிருந்து அங்க போகிற மக்களை தடுத்து நிறுத்து பரலோகத்துக்கு அனுப்பினார். உங்க படுக்கை எங்க, உங்க இறுதி எங்க இருக்கு? ஆத்மாக்களோடு இறுதி இயேசு வர போறார். ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வர போறார். ஏதாவது இயேசுவுக்காக செய்து விடுங்கள், தேசத்திற்காக செய்யுங்கள். தேசம் இயேசுவை அறியட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்தியா இரட்சகரை அறியணும், இந்தியா இயேசுவை அறிய வேண்டும். தேவனே, ஏதாவது நாங்கள் செய்துவிட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தாரும். இந்தியாவை நேசித்தபடினால் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தேன். அற்புதமான ஆலயங்களை தோமா இந்தியாவை கட்டினார். சென்னையிலே ஓட ஓட விரட்டி அடித்து ஈட்டினாலே குத்தி கீழே சாயும் பொழுது தண்ணீர் தண்ணீர் என்று பரங்கி மேலே மலையை தோண்டும் பொழுது இந்த மலையிலே நீரூற்றை கொண்டு வந்து தண்ணீர் தாகத்து கொடுத்தீரப்பா. தேவனே, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை ஆழமாக பிரதிஷ்டை செய்யட்டும். நான் கண்ட இன்பம் இந்த தேசம் காண வேண்டும். நான் கண்ட இயேசு இரட்சகர் இந்த உலகம் காண வேண்டும். இந்த தரிசனத்தை சாத்தான் எடுத்து விடுவதற்கு பல வழிகளில் முயற்சிப்பான். அவன் இடமே கொடுத்து விடக்கூடாது. எப்படி ஆயிலும் கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். தேவனே, எங்களை ஆழமாக நாங்கள் பிரதிஷ்டை செய்கின்றோம். எங்கள் முழங்கால் நாங்களாக சென்று ஊழியம் செய்கிறது. எங்கள் பணங்கள் சுவிசேஷம் அறிவு கடந்து போகட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அருமையான தேவ மனிதன் ரவி அவர்கள் தூத்துக்குடியிலே இருந்து, ஆண்டவரே, இந்த நாளில் இங்கு வந்து தேசத்தை சுதந்திரிக்கிறதை குறித்து பேசி இருக்கிறார். வாயிலிருந்து வார்த்தை பேசி இருக்கிறது. யோசுவா தேசத்தை சுதந்திரித்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். நாங்கள் தேசத்தை சுதந்திரித்து ஜனங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பிரதான ஒரு மனிதனாக எங்களை மாற்றும். எங்களை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த வாரம் நமக்கு தெருவிருந்து இல்லை, நான் இல்லாதனால அதுக்கு மாற்றி வைக்கிறோம். ஏன்னா நமக்கு 2 ஆராதனை சீக்கிரமாக முடிக்கணும். அதனால் நீங்கள் அடுத்த சண்டே நான் வட இந்தியாவில் உங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். உங்கள் சார்பாக போகிறேன். நீங்கள் போகணும், நான் போகிறேன். நீங்கள் தான் அனுப்பி வைக்கிறீங்க. நீங்கள் அனுப்பலையோ சொல்லுங்க. எனக்கு அனுப்பி வைக்கிற மட்டும் கை வைத்துங்க. நீங்கள் தான் அனுப்பி வைக்கிறீங்க. நீங்கள் போவது பதிலாக நான் போகிறேன். அடுத்த வாரம் நமக்கு தெருவிருந்து உண்டு. ஓகே, சரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏக சமாதானமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்போதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.